Hello students, கோகுல் இந்தி அகாடமியில் இந்தி பேசிக் 29 வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம பிராத்மிக் மத்தியமா ராஷ்டிரபாஷா ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்காங்க. நம்ம இம்பார்ட்டன்ட்டு போட்டதெல்லாம் ஓரளவுக்கு வந்திருக்கு ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா தான் எழுதியிருக்காங்க. அடுத்த லெவல் நல்லா எழுதின ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யோசிக்காமல் அடுத்த லெவல் போயிடுங்க, படிக்க ஆரம்பிச்சிடுங்க புக்கு வாங்கி. ரிசல்ட்டு 45 days பொறுத்து வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணாமல் அடுத்த லெவல் படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா மத்தியமாக்கு அப்புறம் ராஷ்டிரபாஷா கொஞ்சம் பெரிய லெவல் இல்லையா, அதனால் அதில் போர்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால் இப்போ படிக்க ஆரம்பிங்க. ரிசல்ட் டவுட் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் நீங்கள் வெயிட் பண்ணணும். நல்லா எழுதின எல்லாருமே நெக்ஸ்ட் லெவல் படிக்க ஆரம்பிங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நான் மண்டேலேருந்து எல்லாமே கிளாஸ் போட ஆரம்பிப்பேன். அதில் இது வரைக்கும் February 2026 அப்படி இம்பார்ட்டன்ட்டுன்னு போட்டிருப்பேன். இனிமேல் போடுறதுல August 26 இம்பார்ட்டண்ட் அப்படின்னு போடுவேன். அதுதான் டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. அந்தந்த லெவலுக்கு பிராத்மிக் மத்தியமா ராஷ்டிரபாஷான்னு மென்ஷன் பண்ணி போடுவேன். பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரீடிங் ரொம்ப மஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ். பிராத்மிக் மத்தியமாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரீடிங்கில் திக்கி படிக்காமல் பொறுமையாக படிக்காமல் ஃப்ளூயண்ட்டாக சரளமாக படிக்கணுன்றதுக்காக மட்டுமே தான் நம்ம இந்த பேசிக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பொறுமையாக எழுத்துக்கூட்டி திக்கி படிக்கிறாங்க. அப்படி படிக்க ரீடிங் வரலன்னா சரளமாக படிக்கிறதும் சென்டென்ஸை புரிஞ்சுக்கிறதும் ரொம்ப கஷ்டம், மீனிங் புரிஞ்சுக்கிறது. அப்படி படிக்கிறது ரொம்ப மக்கப் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் ரீடிங் ரொம்ப நல்லா வந்துடணும், அதுக்காக தான் நான் இதை போட்டுக்கிட்டு இருக்கேன். சின்ன குழந்தைங்க நல்லா இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக நீங்கள் ரீட் பண்ணலாம். ஸ்வர் வியஞ்சன் பாரக்கடி, அந்த பாரக்கடியில் 8 row இருக்கு இல்லையா, அந்த 8 rowல க க க கங்க, ச ச ஜ ஜங்க, ட ட ட டன்ன, த த த தன்ன, ப ஃப ப ப ம, ஏ ர ல வ. இந்த ஏ ர ல வ 6th row தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி எல்லா எழுத்துக்கும் ஒன்றுக்கும் தனித்தனியாக நம்ம இந்த மாதிரி மாத்திரை அப்ளை பண்ணி படிச்சிருக்கோம். இப்போ இந்த வ என்ற எழுத்துக்கு அப்ளை பண்ணி படிக்கலாம். அ ஆ இ ஈ உ ஊ ரு ஏ ஐ ஓ ஔ அம் அஹ. இந்த மாத்திராவை இந்த வ அப்படின்ற எழுத்துக்கு அப்ளை பண்ணி படிக்கலாம். ய ர ல வ, வ வா, வ ப்ளஸ் ஆ வா, வா ப்ளஸ் இ வி, வ ப்ளஸ் ஈ வி, வ ப்ளஸ் உ வு, வ ப்ளஸ் ஊ வு, வ ப்ளஸ் ரு வ்ரு, வ ப்ளஸ் ஏ வே, வ ப்ளஸ் ஐ வை, வ ப்ளஸ் ஓ வோ, வ ப்ளஸ் ஔ வௌ, வ ப்ளஸ் அம் வம், வ ப்ளஸ் அஹ வஹ, வ வா வி வி, வு வு, வ்ரு வே வை வோ வௌ வம் வஹ. இந்த மாதிரி எழுத்துக்கூட்டி படிங்க ஸ்டூடெண்ட்ஸ். படித்து பாருங்கள். இதை வாயால் சொல்லி பாருங்கள். ஃப்ளூயண்ட்டாக வாயை விட்டு படிங்க, சைலண்ட்டாக படிக்காதீங்க. சொல்லி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ பிராத்மிக் மத்தியமா ராஷ்டிரபாஷா கிளாஸ்லாம் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நல்லா எழுதின ஸ்டூடெண்ட் கான்ஃபிடென்ட்டோட அடுத்த லெவல் போங்க. அடுத்த லெவல் போடுற வீடியோ பாருங்கள். உங்கள் கமெண்ட்டை உங்களுடைய எண்ணங்களை கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது போர்ஷன்ஸ் தேவைப்பட்டாலும் அதில் சொல்லுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.